மனைவியை மன்னிக்க விரும்பாத கணவர்கள், கணவனை மன்னிக்க விரும்பாத மனைவிகள், பிள்ளைகளை மன்னிக்காத பெற்றோர்கள். கேட்டா சொல்றான் ஒரு புள்ள, ஏன்டா எங்க அப்பாட்ட பேசுறேன், அது ஒரு 15 வருஷமா பேசுறது இல்ல, ஹராம் ஹராம். 15 வருஷமா எப்படி உன் தந்தையோட நீ பேசாம இருப்ப? அவன்கிட்ட நான் பேசுறதே இல்லைங்க, ஒரு வாட்டி குடிச்சிட்டு வந்துட்டான், இருந்துட்டு போட்டோம். அவன் ஹராமை செய்தால் அவனை சரி செய்து திருத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. அவன் ஹராமை செய்தான் என்பதற்காக அவனிடத்திலே பேசாமல் ஒதுக்கி வைக்கக்கூடிய எந்த அதிகாரத்தையும் இஸ்லாம் உங்களுக்கு தரவில்லை. அதாவது தீமைக்காக ஒருவனை விட்டு விலகுவது என்பது வேறு, அது வேற. நீங்க விலகுனீங்கன்னா அவன் அந்த தீமையை சுட்டி காட்டிட்டே இருக்கணும், அது உங்க கடமை, அது சப்ஜெக்ட் வேற. ஆனால் நம்ம பேச்சை மீறி போயிட்டான் ஒரு வாட்டி, அவன் திருந்துகிறான், அவன் சரியாயிரான், திரும்பி வந்து கேட்கிறான், ஆனால் இவர் மன்னிப்பதில்லை, இவர் உச்சத்துக்கு சென்று விடுகிறார். நம்மிடத்திலே பொருளாதாரம் பெற்ற ஒருவன் ஏதோ ஒரு நிலையில் தவறிவிட்டான், திரும்பி வந்து இல்ல தப்பா நடந்து போச்சுங்க, மன்னித்து விட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இந்த சமூகத்தை பண்படுத்தினார்கள், சஹாபாக்களை அப்படித்தான் அல்லாஹ்விடம் உருவாக்கினார்கள். உண்மையிலேயே தமிழ்ல இன்னைக்கு ஃபேமஸா சொல்லுவாங்க, மன்னிப்பு எனக்கு அகராதியிலே கிடையாது அப்படின்னா சொல்லுவாங்க. உண்மையிலேயே யாருடைய அகராதியில் மன்னிப்பு என்பது கிடையாது என்றால், வரலாற்றிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அகராதியில மன்னிப்பே கிடையாது. எவனா இருந்தாலும் அடிதான், எவனா இருந்தாலும் வெட்டுதான். ஆனால் அந்த உமரையே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரின் மார்க்கமும் மாற்றி அமைத்தது. மன்னித்தார்கள், மன்னிப்பு கோரினார்கள். சைலண்டா உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் வந்தார், அமீருல் முஃமினீனே ஒரு பிரச்சனை அப்படின்னாரு. டேய் அதுக்குன்னு உட்கார்ந்து இருக்கும்போது வராம இப்பயே வந்த அப்படின்னு அடிச்சார். அடித்தவுடன் ஒரு மாத்திரத்தில் அவரை அழைத்து சொன்னார், மறுமையில் என்னை குற்றம் பிடித்து விடாதேப்பா, ஏதோ ஒரு யோசனையில் அடிச்சிட்டு மீண்டும் என்னை இதே போல என்னை அடித்து விடு. உலகின் பேரரசுகள் எல்லாம் கண்டு அஞ்சி நடுங்கிய ஒரு மாபெரும் பேரரசராக வலம் வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாம் இப்படி மாற்றியது. மன்னிப்பு கேட்டார்கள், மன்னிப்பை கொடுத்தார்கள், மன்னிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள்.